الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுகள் என்ற நமது இந்த தொடர் வகுப்பில் இன்று நாம் பார்க்க போவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாற்றை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸை நாம் பார்ப்போமாக இருந்தால், சியரு ஆலாமின் நுபலா என்ற நூலில் இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதே போன்று சஹீ இப்னு ஹிப்பான் என்ற அந்த நூலில் 6504வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இந்த வரலாறை அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது, நான் ஒரு சிறு வயதில் பருவ வயதை அடைவதற்கு ஒரு நெருக்கமான ஒரு பிராயம். அப்படியான ஒரு அந்த பிராயத்தில் மக்காவில் இருந்த உக்பத் இப்னு அபூ முஐத் என்பவனுடைய ஆடுகளை நான் மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன். உக்பத் இப்னு அபீ முஐத்துக்கு சொந்தமான ஆடுகளை மேய்ப்பவனாக நான் இருந்தேன். அப்படி நான் மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்னிடம் வந்தார்கள். அவர்கள் வந்து கேட்டார்கள், ஏ சிறுவனே, ஹல் மஅக மின் லபன், உன்னிடத்திலே பால் இருக்கிறதா அப்படி என்று சொல்லி அவர்கள் கேட்டபோது, ஃபகுல்து நஅம், நான் ஆம், என்னிடம் இருக்கிறது என்று கூறிவிட்டு, வலாக்கின்னி முஅ்தமன், எனினும் நான் வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவனாக நான் இருக்கிறேன். அதாவது இது வந்து எனக்கு ஒரு அமானிதம் போன்று, இதை பாதுகாக்க வேண்டியவனாக நான் இருக்கிறேன் என்று அவர் என்ன செய்கிறார், நான் இவ்வாறு பதில் கூறினேன். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னிடம் இருக்கக்கூடிய ஆடுகளில் என்னிடம் ஒரு ஆட்டை நீ கொண்டு வா. அதாவது பால் கறக்காத ஒரு ஆடு, அதிலிருந்து பால் கறக்க முடியாத ஒரு ஆட்டை நீ என்ன செய்து வா, அப்படியான ஒரு ஆட்டை கொண்டு வா என்று சொல்லி சொன்னபோது, நான் அப்படியான ஒரு ஆட்டை என்ன செய்தேன், நான் கொண்டு வந்தேன். அவர்களுக்கு முன்னால் நான் கொண்டு வந்து அந்த ஆட்டை கொண்டு வந்த போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய அந்த மடியை என்ன செய்தார்கள், தடவினார்கள், தடவி துஆ செய்தார்கள். அதன் பிறகு அதில் அவ்வாறு அதனுடைய மடி பாலால் அப்படி கணக்க ஆரம்பிக்கிறது, அதில் பால் சுரக்க ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு அதிலிருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த ஒரு பாத்திரத்தில் அந்த பாலை கறந்து அதிலிருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்தினார்கள். முதலாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் அருந்துங்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பாலை அருந்தினார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை அருந்தினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மடி ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு திரும்புமாறு கூறினார்கள். அது அவ்வாறே பழைய நிலைக்கு அது திரும்பி விட்டது.
இந்த இந்த நிகழ்வு அவர்களுக்கு ஒரு ஒரு பெரும் ஆச்சரியத்தை அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்களுக்கு ஏற்படுத்தியது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது ஒரு ஒரு பருவ வயதை அடையாத ஒரு ஒரு சிறுவராகத்தான் அவர்கள் இருந்தார்கள். ஒரு சிறு பிராயத்தில் பருவ வயதை ஒரு நெருங்கிய ஒரு நிலையில் அவர்கள் இருந்தார்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகு நான் அல்லாஹுடைய தூதரிடம் வந்தேன். அல்லாஹுடைய தூதரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, அல்லிம்னி மின் ஹாதல் கலாம் அவ் மின் ஹாதல் குர்ஆன். அவங்க சொல்றாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளிலிருந்து நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள், அல்லது நீங்கள் குர்ஆனிலிருந்து எனக்கு கற்றுத்தாருங்கள். அப்படி என்று நான் அல்லாஹுடைய தூதரிடம் கேட்டேன். அப்போது அவர்கள் எனது தலையை தடவினார்கள். எனது தலையை தடவி விட்டு சொன்னார்கள், நீங்கள் அதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறுவர் தான். நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறுவர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னக குலாமுன் முஅல்லம் என்று சொன்னார்கள். எனவே சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹுடைய தூதருடைய இந்த வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமாக அவருடைய விஷயத்தில் அந்த வார்த்தைகள் அவ்வாறே அது செயல்பட்டன என்பதை நாம் பார்ப்போமாக இருந்தால், அவர்கள் உண்மையில் ஒரு பெரும் ஒரு அறிஞராக திகழ்ந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே அவர்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறுவர் தான் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் எவ்வாறான ஒரு பரக்கத்தை அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தியது என்று சொன்னால், அவர்கள் நபித்தோழர்களில் ஒரு பெரும் ஒரு அறிஞராக அவர்கள் திகழ்ந்தார்கள். எந்த அளவுக்கென்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவிடம் சொல்கிறார்கள், நீங்கள் எனக்கு அல் குர்ஆனை ஓதுங்கள், அல் குர்ஆனை நீங்க ஓதுங்கள். அப்போது அவர்கள் ஆச்சரியப்பட்டு வியப்படைந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு அல் குர்ஆனை நான் ஓதுவதா? அல் குர்ஆன் உங்களுக்கு தானே அருளப் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போது சொன்னார்கள், பிறர் ஓதும் போது நான் அதை கேட்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். எனவே அவர்கள் சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தை ஓதினார்கள் என்பதை பார்க்கிறோம். இவ்வளவு பெரும் ஒரு சிறப்பை அந்த நபித்தோழர் பெறுகிறார். அவர் சொல்கிறார், நான் அல்லாஹுடைய தூதருடைய அந்த வாயிலிருந்து அவர்களிடமிருந்தே நான் 70 அத்தியாயங்களை நான் எடுத்தேன் என்று சொல்கிறார். நான் அல் குர்ஆனிலிருந்து 70 அத்தியாயங்களை எடுத்துக்கொண்டேன் அப்படி என்று சொல்றார். அவர் சொல்றார், இந்த குர்ஆனுடைய இல்ம் என்னிடம் இல்லாத இல்ம், இந்த குர்ஆனுடைய இல்ம் வேறு யாரிடமாவது இருக்கிறது என்று நான் அறிந்தால், ஒரு மாதத்துடைய தொலைவுக்காக இருந்தாலும், பல மாதங்களுடைய தொலைவுக்கு பயணித்து நான் அவரிடம் சென்று என்ன செய்வேன், நான் அந்த இல்மை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வேன் என்று சொல்பவர்களாக இருந்தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அளவு அவர்கள் ஒரு மிக பெரும் ஒரு இல்மை பெற்றிருந்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பித்தார்கள் என்றால், அதாவது அல்லாஹ் எப்படி அல் குர்ஆனை அருளினானோ, அந்த அல் குர்ஆன் அருளப்பெற்ற முறையிலே ஓத விரும்பக்கூடியவர்கள், அவ்வாறு குர்ஆனை ஓத வேண்டும் என்று விரும்புவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் எப்படி ஓதுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு அவரை போன்று ஓதட்டும் என்று சொன்னார்கள். அந்த அளவு ஒரு சிறப்பை பெற்ற ஒரு நபித்தோழர். பாருங்க, இஸ்லாத்துக்கு முன்னால் அவர்கள் ஆடுகளை அவர்கள் மேய்த்தாலும் அவர்களுக்கு இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கிய அந்த உயர்வு சிறப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுதுல் குர்ஆன மின் அர்பா, நீங்கள் 4 பேரிடமிருந்து குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதில் முதலாவது சொன்னது யாரைத்தான்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய பெயரைத்தான் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் மற்ற தோழர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அந்த சாலிம் ஹுதைஃபா அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுவிடமிருந்து நீங்க குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் முதலாவது சொன்னது யாரைத்தான் சொன்னார்கள் என்றால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொன்னார்கள். இப்படி ஒரு சிறப்புக்குரியவராக இவருடைய இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இவர் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள ஒருவராக இவர் கருதப்படுகிறார். ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவராக இவர் என்ன செய்யப்படுகிறார், கருதப்படுகிறார். அதாவது மக்காவில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 6 பேர்ல 6ஆவதாக இவர் இருந்தார். நம்ம 6 பேரை தவிர வேறு யாரும் அன்று முஸ்லிம்களாக இருக்கவில்லை என்று அவர்கள் கூறக்கூடிய அந்த கூற்று. எனவே உண்மையில் அவர்கள்
சொன்ன அந்த வார்த்தைகள், அவருடைய அந்த இஸ்லாத்துக்கு முன்னரே அவரிடம் இருந்த அந்த நம்பகத்தன்மை என்ற தன்மை அவரிடம் நாம் இதில் இருந்ததை பார்க்கிறோம். அதே போன்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹுடைய தூதர் ஏற்றுக்கொண்டு, அல்லாஹுடைய தூதரிடமிருந்து ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம் வெளிப்பட்டது. அப்படிதானே? அதாவது பாலே கொடுக்காத ஒரு ஆட்டிலிருந்து அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அந்த பாலை வரவழைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று குர்ஆனின் மூலம் எவ்வளவு பெரும் சிறப்பை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், இவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு ஏற்ப நீங்க கற்றுக்கொள்வீர் என்று சொன்னார்களா? இல்லை, அந்த வார்த்தைக்கு ஏற்ப அவர்கள் மிக பெரும் ஒரு இல்மை, ஒரு அறிவை அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்வார், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்வார்கள், குர்ஆன்ல எந்த ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் அந்த அத்தியாயம் எங்கு அது அருள பெற்றது, அந்த அத்தியாயத்தை பற்றி அந்த இல்ம் அதை நான் அறியாமல் இல்லை என்று சொல்வார்கள். அப்படியான அறிவு என்னிடம் அல்லாது வேறு யாரிடமாவது அப்படி ஒரு அறிவு இருக்கிறது என்று நான் அறிந்தால் நான் என்ன செய்வேன்? ஒட்டகத்தில் பயணித்து நான் அவரிடம் இருந்து அந்த இல்மையை பெற்றுக்கொள்வேன் என்ற அளவுக்கு கல்வித்தாகம் உடையவர்களாக, அந்த குர்ஆனுடைய இல்மில் அவ்வளவு தேட்டமுடையவராக, தாகமுடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்ல ஒருவராக இவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இவர்களை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் இவர்களுடைய நிறைய சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்க. அதே போன்று இவர்களுடைய நிறைய கூற்றுக்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவருடைய நிறைய அவருடைய பிரபலமான கூற்றுக்கள், அற்புதமான கூற்றுக்களை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக, அவங்களோட கூற்றுக்களை நாம் எடுத்து பார்ப்பமாக இருந்தால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்ல அவங்க சொல்லுவாங்க, சூரியன் ஒரு நாளையில் மறைந்து அந்த நாளில் எனது அமல்களிலிருந்து நான் எதையும் அதிகப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நான் ஒரு நஷ்டவாளன் என்று சொல்லி அவர்கள் சொல்பவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அவர்கள் சொல்வார்கள், உண்மையில் ஒரு மூமினுக்கு ஓய்வும் நிம்மதியும் என்பது அல்லாஹ்வை சந்திப்பதிலே அன்றி வேறு எதிலும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக, இப்படியான வார்த்தைகள், இப்படியான அற்புதமான கூற்றுக்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழராக அவர்கள் சொல்வார்கள். அதாவது சுன்னாவின் அடிப்படையில் ஒருவர் அதாவது பொருளாதாரத்தை தேடுவது என்பது ஒரு பிதத்தான முறையில் இபாதத் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதை விட சிறந்தது என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே அருமை சகோதரர்களே, இப்படியாக இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடே இருந்தார்கள். இந்த அளவு கண்டு அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தில் ஒருவராகத்தான் இவரை கருதினோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக நெருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு தோழராக, அல்லாஹ்வுடைய தூதருடைய செருப்புகளை அந்த செருப்புகளை தூக்கி கொண்டு செல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் அதை அணிவதற்கு தேவையான இடங்களில் அதை கொண்டு போய் வைக்கக்கூடியவர்களாக, இப்படியெல்லாம் சிறந்து விளங்கிய ஒரு நபித்தோழர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு பெரும் ஒரு அறிஞர், குர்ஆனுடைய இல்மை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எந்த அளவுக்கு சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்போது சொன்னார்களோ இந்த 4 பேரிடமிருந்து குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதில் முதலாவது இந்த நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தன்னுடைய பெயரை சொன்னார்களோ அதிலிருந்து நான் அவரை நேசிக்கக்கூடியவராக மாறினேன் என்று யார் சொல்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் என்ன செய்யப்படுறாங்க? இவர்களும் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவுடைய அமீராகவும், இவர்கள் அந்த கூஃபாவில் வந்து ஒரு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிஞராகவும் இவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அருமை சகோதரர்களே, இப்படியாக ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அதே போன்று குர்ஆனுடைய இல்மை, இந்த மகத்தான இல்முக்கு சொந்தக்காரராக அபூ அப்துர் ரஹ்மானுடைய தந்தை என்று இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் மதீனாவில் தான் மரணித்தார்கள். அதாவது ஹிஜ்ரி 32 இவர்கள் மரணித்தார்கள். இவர்கள் பக்கீயில் தான் இவர்கள் அடக்கப்பட்டார்கள். இவர்களுடைய ஜனாசா தொழுகையை நடத்திய நபித்தோழர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் தான், அவங்களோட ஆட்சி காலத்தில் தான் அவர்கள் மரணித்தார்கள். அவர்கள் தான் அவர்களுக்கு ஜனாசாவுடைய தொழுகை அவர்களுக்கு நடத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போது அவனுடைய வயது வந்து ஒரு சுமார் ஒரு 60 வயது போன்றுதான் அவனோட வயது இருந்தது என்பதை பார்க்கிறோம். எனவே இன்று நாம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய
இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு, அவர்களோடு சம்பந்தப்பட்ட செய்திகளை பார்த்தோம். இத்தோடு நாம் இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.